காலையில வரும்போதும் சரி, குறைஞ்சது இங்க ஒரு 15 பேர், குறைஞ்ச ஒரு 10 பேராவது இருக்காங்க போலீஸ்காரங்க. பூத்துல 3 பேர் நிக்கிறாங்க. இந்த சைட்ல ரைட் சைட்ல 3 பேர் நிக்கிறாங்க, லெப்ட்ல 2 பேர் நிக்கிறாங்க. அவங்களையும் மீறி இவங்க வர்ற பாஸ்ட் இருக்குது பாரு, கண்ணை மூடி வராங்க. இந்த 2 வீலர் அடிச்சுன்னு வராம தூக்குறாங்க. இதுல என்னது இது சொல்லாங்களே ரேஸ், அதுல போற மாதிரி போறாங்க இந்த வண்டிக்காரங்க. வர்றது என்ன வேகமா கண்ணை மூடின்னு வரானுங்கம்மா. இவனுங்கெல்லாம் ராக்கெட் ஓட்டுறவங்க. இப்ப ரோட்லயே இந்த மாதிரி ஆக்சிடென்ட், பிளைன் போகுதுமா, அது என்னமா இருக்குது? என்ன தடை இருக்குதா? இல்ல மரங்குதா, செடிக்குதா, கொடிக்குதா? அதுவே ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த ரோடு என்னமா பண்ணா? எவ்வளவு கோடி ஜனம் நடந்து போகுது. உயிருக்கு மதிப்பு கிடையாதுமா இங்க. மனுஷாலா பார்த்தா நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. அந்த குழந்தை என்ன ஆச்சோ ஏதாச்சோ, நமக்கு சொந்த பத்தம் கிடையாது. நிதானமா போனா நமக்கு அந்த நிலைமை வரப்போகுது. கண்ட்ரோல மீறி போறானுங்கம்மா. போலீஸ் எவ்வளவுதான் தடுக்கும்? போலீஸா மனுஷன் தானே, எவ்வளவுதான் பாப்பாங்க அவங்களும். ஒரு டிராபிக் போலீஸ் ஈத்திட்டு விடுறாங்க, அப்படி போ அப்படி போ இப்படி போன்னு நிக்கிறாங்களா? சந்து எது கிடைக்குதா? அவங்க வளைவுக்கு போறாங்க இல்லையா, யூ-டர்ன் போடுறாங்க பார், அந்த யூ-டர்ன் உள்ள இந்த சைடு வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்த வண்டி அத்தான் இருக்கும் இந்த வண்டி. இந்த மாதிரி லட்சணத்துல இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? இல்ல போலீஸ் காவலர் தான் என்ன பண்ண முடியும்? அவங்கள மதிச்சு, அவங்க போட்டிருக்க சிக்னலை மதிச்சு அவங்க போனாங்கன்னா விபத்து நடக்க வாய்ப்பே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.